பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்களின் ஆட்சியின் கீழ் இருக்கின்ற புதுச்சேரியில் அவருடைய 2 கண்களையும் குத்தி பார்க்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடக்கின்றன. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி நல்ல RSS சிந்தனை கொண்டது. நல்ல குடிமக்களை உருவாக்கினால்தான் நல்ல தேசம் உருவாகும் என்ற சித்தாந்தத்தில் வளர்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அது படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி குழி தோண்டி புதைக்கும் நிகழ்ச்சிகள் தற்போது வேகமாக நடந்து வருகின்றன. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க, புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த தேர்தலில் 4 பேர், 16 பேர்ல 4 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற ஆதி திராவிட MLAக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்கள 4 பேரையும் ஒதுக்கி விட்டு அமைச்சரவையை செய்வது ஜனநாயகத்தை கேலி கூத்தாகிற செயல். இது ஏன்னு சொன்னாக்க, இது மட்டும் இல்லை, இந்த அமைச்சரவையில் முதல்ல அமைச்சரானது MC ராஜா, மயிலாப்பூர் சின்னத்தம்பி ராஜா தான் இந்தியாவிலே ஆயுதத்துறையுடைய முதல் அமைச்சர். அவரு இந்தியா ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தை 1928 அன்னைக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ஏற்படுத்தி அதை படிச்ச பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் அங்க இருந்து தான் இந்த சென்னை மாவட்ட கலெக்டருக்கு உத்தரவு பிறப்பித்தார். அரசாங்கத்துக்கு பணிகளுக்கு ஆட்களை எடுக்கும் போது அனைத்து தரப்பு மக்களும் பரவலாக இருக்க வேண்டும். ஆனா அப்பேற்பட்டது சொல்லி டாக்டர் அம்பேத்கர் அவர்களாலும் இரட்டைமலை சீனிவாசனாலும் MC ராஜாவாலும் எண்ணற்ற கோடி தொண்டர்களாலும் வாங்கி கொடுக்கப்பட்ட ஒரு உரிமைதான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அமைச்சரவையில் இடம். அப்பேற்பட்ட அமைச்சரவைக்கான இடங்கள் தற்போது தடுக்கப்படுவது மிக மிக இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்தான ஒன்று. இந்த நிகழ்ச்சியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போனோம் தான் இதை நாங்கள் செய்கிறோம். ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பழங்குடியின பெண்ணை கூட இந்திய நாட்டுடைய முதல் குடிமகனா ஆக்கி இந்தியாவை அழகுபடுத்தினாரு. நீயும் மாளிகையில் மன்னன் இருந்தாலும் அவன் மனம் மண்குடிசையில் இருக்க வேண்டும் என்ற பரந்த சிந்தாந்தத்தில் வந்தவர் தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஒடுக்கப்பட்ட மக்களாக குடும்பத்தினா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு பெண்ணுடைய மனசை ஒரு பெண்ணு தான் புரிஞ்சுக்க முடியும். பிற்போக்குவாதெல்லாம் பேச முடியாது. ஏன்னா மனசு வேணும். மனசு இருக்கிறவங்க கிட்ட ஆட்சி இருந்தாதான் ஆட்சி நல்ல ஆட்சி இருக்கும். மனசு இல்லாதவங்கிட்ட ஆட்சி இருந்தா அது காசு பார்க்குற ஆட்சியா இருக்குமே தவிர நான் மக்களுடைய மனசை பார்க்குற ஆட்சியா இருக்காது. எனவே அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பல கேஸுகள் ஒவ்வொருத்தர் மேலேயும் 15 கேஸ் 20 கேஸுன்னு வாங்கி தான் இந்த கட்சியை இங்கே வளர்த்து கொண்டு வந்திருக்கும். தற்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவு பேர்ல என்ன ராஜினாமா பண்ண சொன்னாரு. நான் ராஜினாமா பண்ணேன். அந்த இடத்த ஜான்குமார் அவர்களுக்கு கொடுத்தாங்க. ஜான்குமாரை கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் இந்த அமைச்சரவை இருக்கிறது இன்னும் சொற்ப மாதங்கள் தான். நீங்க அமைச்சரவை கொடுத்துனீங்க. அவர் இலாக்கா அமைச்சராக வச்சிருக்கிறது அது ஜான்குமார் கட்சிக்கும் கிடையாது, பாரதிய ஜனதா கட்சி கட்சிக்கும். பாரதிய ஜனதா கட்சிக்கு அமைச்சராக கொடுத்தல, அவங்களுக்கு உண்டான துறைகளை கொடு, நாங்க வேலை செய்யறோம். இதே போல புதுச்சேரியில தினம் தினம் கொலைகள், கொலை கொலை கொலை. எதுக்காக இந்த கொலை? ஒரு கொலை நடக்குதுன்னா அந்த கொலைக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும், ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும், ஒரு கெயின் இருக்கணும். இதெல்லாம் செய்யறது யாரு? இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கணும்? நம்முடைய பாரத பிரதமர் உள்துறை அமைச்சருக்கு பதவி கொடுத்திருக்காரு. உள்துறை அமைச்சர் தானே கண்டுபிடிக்கணும். அவர் உள்துறை அமைச்சர் தான் தினம் 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 அவர் போனோம். அவர் உல்லாச பயணம் போனா என்ன அர்த்தம்? மக்களை பத்தி அவருக்கு சிந்தனை இல்லையா? கல்வித்துறையில 100 நாளாச்சு ஒரு இயக்குனர் போட்டு. ஒரு 100 இயக்குனர் போறதுக்கு உங்களுக்கு 100 நாள் டைமியா? இதெல்லாம் யார் பார்க்கணும்? இதெல்லாம் பார்க்கலன்னா கவர்னர் உடனே தலையிட்டு அதை போட வைக்கணும். அவர் மிரள்றாரு. பாரத பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் மோடி நாங்க கேட்டது கைலாஷ்நாதனை கேட்டோம். கட்சியில இவர் என்னன்னா கைலாஷ்நாதன் ஆகிறார். அதனால இவர் கொஞ்சம் மக்களுக்காக என்ன பதவி என்றது தோல்ல போற துண்டு மாதிரி நினைச்சு மக்களுக்காக பணி செய்யணும். ஒரு கவர்னர் என்ன தெம்பும் திராணியும் உள்ள தைரியமான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பின்பற்றி வந்த கவர்னரு தைரியமான நடவடிக்கைகளை செய்யணும், தைரியமான நடவடிக்கைகளை ஈடுபடணும். ஏன்னா ஒரு பாரதிய ஜனதா கட்சி MLA நான் என் தொகுதியில ஒரு ரெஸ்டோ பார்கள் கல்லூரிக்கு பக்கத்துல இருக்குது, கிறிஸ்டி காலேஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அதே மாதிரி விவசாய கல்லூரிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, கால்நடை கல்லூரிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. என்னுடைய மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய MLA ஓட்டு போட்டோம், இந்த தொகுதியில ரெஸ்டோ பாரை தடுக்க முடியலன்னு சொல்றாங்க, தடுங்கன்னு சொல்றோம். அவர் அதை ரிப்போர்ட் கேட்டு வாங்கி வச்சுன்னு எனக்கே கொடுக்குறாரு. அவருடைய ஆளுநர் மாளிகைக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்டோ பாரை திறந்தாக்க அவர் வேடிக்கை பார்த்துட்டு ரிப்போர்ட் கேட்பாரா? சட்டசபைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்டோ பாரை போட்டாக்க அவர் ரிப்போர்ட் கேட்டு உட்காந்துருப்பாரா?
என்ன எல்லாருக்கும் நியாயம் ஒண்ணுதான். வலிக்குதுன்னு நான் சொல்றேன் எம்எல்ஏ, என் தொகுதி மக்களுக்கு வலிக்குதுன்னு சொல்றேன். அதை உடனே ஸ்டாப் பண்ணும். அதுக்கு தான் நான் வந்து ஒரு கவர்னரை பார்த்து நான் சொல்றேன், நான் என்ன வேலை இல்லாதவன் நான், எனக்கு வேலை இல்லை. அப்புறம் எதுக்கு நான் வந்து ஒரு ஆளுநரை சந்திக்கணும்? ஆளுநர் சந்திக்க நோக்கம் என்ன? ஆளுநர் நான் ஏதாவது கேட்க வந்தேன்? என் மக்களுக்காக கேட்க தானே வந்தேன். அது செய்யணும்ல. அதே போல பாத்தீங்கன்னா என் தொகுதியில 800 ஏக்கர் யாரோட இடம்? என் தொகுதி மக்களை சேர்ந்த சேதராப்பட்டு, கரசூர், தொண்டமானத்தம் பகுதி மக்களுடைய 800 ஏக்கர். அவன் பாட்டம் முப்பாட்டம் எல்லாம் ஆண்டு அனுபவிச்சதை அரசாங்கத்துக்கு நல்லதுக்காக கொடுத்தாங்க. 25 வருஷமா உங்களுக்கு அந்த இடத்த எடுத்து இண்டஸ்ட்ரீஸ் பண்றது தெரியலன்னா அந்த மக்கள்கிட்ட அந்த இடத்த திருப்பி கொடுத்துட்டு போங்க. இல்லையா இப்ப இண்டஸ்ட்ரீஸை துருத்தூர்னு கொடுக்குறீங்க, துருத்தூர்னு யாருக்கும் அலாட் பண்ண பாருங்க. என்ன ஏற்கனவே சிப்காட்ல ரெட்டோ அலாட்டோ கம்பெனி வந்துச்சுன்னா மக்கள் வாழ தகுதியற்ற இடம் சொல்லிட்டாங்க. மக்கள் அதே போல வந்து அந்த இடத்துல யாருமே வந்து குடியிருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நிலத்தடி கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க. இங்க உசுடுல இருக்குது 43 அரிய வகை தாவரங்கள் இருக்குது, பறவை இனங்கள் இருக்குது. இத்தனையுமே நீ தவறான ஒரு ரெட்டோ ஆரஞ்சோ கொடுத்தா அழிஞ்சிடும். இந்த மக்களுக்கு என்ன பச்சையோ ஒயிட்டோ கொடுத்தா நாங்க வரவேற்கிறோம். அதே சமயத்துல அந்த நிலத்தை கொடுத்தவங்களுக்கு 25% வேலை வாய்ப்பை கொடுன்னு கேட்கணும். எப்படி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர்ல இதுல உறுப்பினர் இருக்காரோ, ஒரு முதலமைச்சர் அதுல உறுப்பினர் இருக்காரோ, ஒரு செக்ரட்டரி அதுல உறுப்பினர் ஆகிறாரோ, ஒரு தலைமைச் செயலர் உறுப்பினர் இருக்காரோ, அதே போல அந்த தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ கட்டாயம் இருக்கணும். ஏன்னா அந்த மக்களுக்கு நல்லதா கெட்டதான்னு முடிவு எடுக்கிறது யாரு? ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்யணுமா கெட்டது செய்யணும் முடிவு எடுக்கிறாரு ஒரு எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏக்கு உண்டான மரியாதை அந்த எம்ஓடி என்ற மெமோரண்டம் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் போடும்போது அந்த எம்எல்ஏவும் அதுல ஒரு உறுப்பினராக இருக்கணும். அப்பதான் அந்த மக்களுக்கு தவறான ஒரு இது வந்துச்சுன்னா, இண்டஸ்ட்ரீஸ் வருதுன்னா அவன் தடுக்க முடியும், அதை தடுத்து நிறுத்தி பேச முடியும் சொல்லி கேட்கணும். அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன 4 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அமைச்சரவையில கொடுக்கணும். அமைச்சரவை எல்லாரையும் தவிர்த்துட்டு அரசியல சந்திச்சிட முடியுமா? மக்களை சந்திக்க முடியுமா? தாழ்த்தப்பட்ட இனத்தை இப்படிப்படுத்த. அதே போல ஒரு பேக்வர்ட் கிளாஸ் அதுல பல கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சு பிசி மக்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நாசம் பண்ணி விட்டாங்க. அது செஞ்சது யாரு? ஒரு விவசாய கமிஷன் உடனே போடுங்க. அந்த பேக்வர்டு கமிஷன் எஸ்சி மக்களுக்கு நான் வந்து கொடுக்கல, 10,000 செத்து போனா 25,000 கொடுத்தேன். அதே போல ஹாஸ்டல்ல நவீனப்படுத்தினேன். ஹாஸ்டல்ல 4 நாள் நான்வெஜ் போட்டு விட்டோம். அதே போல மக்களுக்கு பட்டாவெல்லாம் இன்னும் போன பட்டாவெல்லாம் கிடுக்குன்னு கொடுக்க வச்சோம். அதே போல இந்த 25,000 ஆக்கி கொடுத்தோம். அதே போல வீடு கட்டுறதுக்கு 3 லட்சத்துல 7 லட்சம் ஆக்கி கொடுத்தோம். ஒன்னொன்னு எதுக்காக செஞ்சோம்? ஒரு தாழ்த்தப்பட்ட அமைச்சர் அந்த துறையில இருந்ததுனால தான் நான் கடை எல்லாத்தையும் வேலையும் செஞ்சேன், இன்னமும் செய்துக்கு தயாரா இருக்கிறேன். அதே போல ஒரு பேக்வர்டு கிளாஸ் அதுக்கு ஒரு எம்எல்ஏ 3 பேர் இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு வாரிய தலைவரை போடுங்க, போட்டு அந்த எம்எல்ஏக்களை வேலை செய்ய விடுங்க. அந்த மக்களுக்கு இறந்து போன எல்லா பிசியுமே வந்து பணக்காரன் கிடையாது. செத்து போனா 10,000 காசு கூட இல்லாம அவங்களுக்கு ஒரு 10,000 காசு கொடுங்க. அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உடனே லோனை கொடுங்க. அந்த அதே போல அந்த பிசி பெண்கள்லாம் வேலைக்கு தொடங்கினா உடனே ஒரு லோனை அந்த துறை மூலமா கொடுங்க. இந்த துறை ஒன்னொன்னையும் வந்து நாசம் பண்ணி க்ளோஸ் பண்ணி திறந்துட்டீங்களா? எம்எல்ஏக்களை போட்டா வாரியங்கள்லாம் தான் வந்து நஷ்டமாயிட்டா. இப்ப எம்எல்ஏக்கள் நீங்க போடவே இல்லை, எல்லா வாரியத்தையும் திறந்துட்டீங்களா? அதே போல ஒரு பாரத பிரதமருடைய ஒரு டைப் வச்சுன்னா ஒரு முதலமைச்சர் யூனிவர்சிட்டியில போயிட்டு எவ்வளவு இடங்களை கேட்டு வாங்க முடியுமோ கேட்டு வாங்க. மக்களுக்கு என்ஐடில எவ்வளவு இடங்கள் அதை கேட்டு வாங்க, ஜிப்மர்ல எவ்வளவு இடங்கள் அதை கேட்டு வாங்க, போர்ட்ல எவ்வளவு பேருக்கு பணியிடங்களை பெற முடியும் இதெல்லாம் கேட்டு வாங்க. இதெல்லாம் தான் அவருடைய கடமை. அதை விட்டுட்டு நீங்க வந்து பாரத பிரதமர் இன்னைக்கு நான் ஒரு இந்த சிவில் சப்ளை மினிஸ்டர் பாரத பிரதமர் நான் போய் 3 வருஷம் போராடி இந்த அரிசி போறதை நான் வாங்கி வரல. இந்த அதே மாதிரி டிஆர்டில இந்த இது 100 நாள் வேலையை 100 நாளா கொடுக்கல. அதே போல என் தொகுதிக்கு உண்டான ஒரு ஒன்றையும் கேட்டு நான் உசுரில் லைட்டிங்ல போட்டு ஜொலிக்க வைக்கல. ஒரு பகுதி நான் பார்க்கல. அப்ப எப்படி? முதல்ல அவனுக்கு அந்த உணர்வு வேணும், மக்களுக்கு நாம செய்யணும், மக்களுக்காக கொடுக்கணும். அதே போல பிஎம்ஜேசி அதே போல ஒரு ஸ்கீம்ஸுமே இந்த அந்த இதே மாதிரி நகர்ப்புற இதுக்கு இந்த இது போடுறாங்களே கடைகள், அவங்களுக்கு வந்து இந்தியாவிலே முதலிடத்தை பாண்டிச்சேரியை கொண்டு வந்தோம். ஒன்னொன்னுமே அதே மாதிரி சதாக் யோஜனா திட்டம் கடந்த 5 வருஷமா அந்த ரோடெல்லாம் போடாம அந்த பண்டை நிறுத்தி வச்சுட்டாங்க. அதை போயிட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து பார்த்து அவர்கிட்ட நாங்க கொண்டு தரல, இந்த ரோடுங்களை போட்டோம் 13 தொகுதியில போட்டதெல்லாம் பிரதம மந்திரி சதாக் யோஜனா திட்டத்தில் தான் அந்த ரோடெல்லாம் போட்டோம். அதே போல பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை கொடுத்தோம், ஜிஆர்எஸ்க்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தோம். அதே போல அந்த இவங்க சொல்றாங்க எல்லாருக்குமே யார் செஞ்சது? பாரத பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட கேட்டு அவர் அமைச்சர்களை கேட்டுக்கிட்டு தான் வாங்கி கொடுத்தோம். கொடுக்காத பிரைம் மினிஸ்டர் எல்லாத்தையும் கொடுக்குறவர் தான். முதல்ல ரெஸ்டோ பாரு என் தொகுதியில கல்லூரிகள் முதல்ல க்ளோஸ் பண்ணுங்க. என்ன அந்த எப்படி அந்த ஒரு அதிகாரி ஒரு கல்லூரிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பேன்? என்னதான் நாம்ஸ் உங்க நாம்ஸ்? அப்போ மக்களை சீரழிக்கிறதுக்காக நாங்க ஆட்சி கேட்கல,
மக்களை வளம்படுத்துறதுக்காக, மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் இந்த RSS சித்தாந்தம் கொண்ட பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரியில் வந்துச்சுன்னா சிறப்பா இருக்குன்னு கேட்டோம். அந்த சிறப்பான நிகழ்ச்சியில நடைபெறதுக்காக தான் இன்னைக்கு நான் உண்ணாவிரதம் உட்காரன்னு சொன்னேன். அவங்க மேல இருந்து பேசியிருக்காங்க. ஒரு 15 நாள் பொறுத்து உனக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி 15 நாள்ல முடிக்கலன்னா நானே சிறை நிரப்பு போராட்டத்தை நானே முன்னிறுத்தி எடுத்து செல்வேன். நான் முதலமைச்சர் செயல்பாடு செய்யல, எல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும் தான் சொல்றேன். அரசுன்னா அவரு மட்டும் கிடையாது. அரசு அவர் கூட கூட்டணியில் இருக்கிற நாங்களும் அரசு தான். எங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுங்கன்னு தான் சொல்றோம். யாருக்கு துறை? துறை கொடுங்கன்னு தான் சொல்றோம். உடனே ஜான்குமாருக்கு அவருடைய துறை என்ன அந்த அலாட் பண்ணுங்க. மந்திரி கொடுத்துட்டீங்களா, அப்புறம் ஏன் அவரை உட்கார வச்சுருக்கீங்க? அவர் மந்திரி துறையை கொடுங்க, வேலை செய்வீங்க. ஏன் தான் அதை நீங்க முதலமைச்சர் தான் கேட்கணும், எங்கிட்ட கேட்கறீங்க? அதை தான் நான் கேட்கறேன் உங்ககிட்ட. ஏன் தாமதப்படுத்துறீங்க? கொடுங்கன்றோம், கொடுங்க. அதுதான் ஆளுநர்கிட்ட கேட்போம். ஆளுநர்கிட்ட தான் கேட்கறோம். மக்களுடைய உரிமைகளை தட்டி கேட்டு தட்டி வாங்கி கொடுக்கறது தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கடமை. என்னுடைய கடமை நான் தட்டி கேட்கறேன், தட்டி கொடுப்பாங்க. இல்லையா போராட்டத்தின் மக்கள் மூலியமா முன்னெடுத்து அதை தட்டி வாங்குவோம்.